வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய மாகாண பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு. காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ள சடலம். நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பல கோடி மதிப்புள்ள வாகனங்கள். அதிகாலையில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்தில் 20 பேர் வைத்தியசாலையில். மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கிய மலையகம், 40 குடும்பங்கள் பாதிப்பு. அரசு தரப்பில் நிலவும் நீண்ட தாமதங்கள், 15,000 கைதிகளுக்கு ஏற்பட்ட சிக்கல். 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. அடுத்து சிக்கப் போகும் முன்னாள் ஜனாதிபதியின் செல்லப்பிள்ளை. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய மாகாணத்தின் 6 கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி கெட்டியராட்சி தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய ஹட்டன், ஹொத்மலை, நுவரெலியா, ஹம்பளை, கண்டி மற்றும் தெல்தெனியா ஆகிய கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலைகளின் அதிபர்கள் தங்களது பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் தீர்மானத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மற்றும் நுவரெலியா வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு இந்த விடுமுறை வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மேலும் அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு தங்களது பாடசாலைகளுக்கான விடுமுறையை வழங்குவதா இல்லையா என்பது குறித்த தீர்மானத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மத்திய மலைநாட்டில் பெய்யும் கனமழையின் காரணமாக காசல்டி மற்றும் மௌஷாக்கலை நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் நிரம்பி வழியும் அளவை நெருங்கி வருவதாகவும் குறித்த நீர்த்தக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகாபலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதுர விடுதியின் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த மாணவர்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஏனைய மாணவர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மகாபலி ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதனால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பிரதிவேந்தர் பேராசிரியர் தெரன்ஸ் மதுஜித் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தற்போதைய அபாயகரமான சூழ்நிலையை எதிர்கொண்டு ஏற்படக்கூடிய பேரழிவுகளை தடுப்பதற்காக மகாபலி படுக்கையில் அமைந்துள்ள பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என துணைவேந்தர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இரவு முதல் அப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மகாபலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக பேராதனை உள்ள கருப்பு பாலம் அருகே அமைந்துள்ள பாலம் சீரமைக்கும் தளமும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் மகாபலி ஆற்றங்கரையோரமுள்ள பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசனத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தை அண்மித்த காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த சடலம் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் அப்பகுதி கிராம அலுவலரினால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 1.254 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் நாட்டின் வாகன இறக்குமதி செலவினம் 318 மில்லியன் அமெரிக்க டாலர் என்றும் குறைந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மத்திய வங்கியின் தரவு அறிக்கையின்படி இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் 182 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இது இந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் வாகன இறக்குமதி செலவினத்தில் 27.1% அல்லது 2.276 மில்லியன் ரூபாய் குறைவாகும். இருப்பினும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் 163 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 157 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ரம்புக்கணியிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றும் திகணியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. இன்று காலை 6:15 மணியளவில் ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் வரை காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கேகாலை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹெட்டன் மற்றும் கொட்டக்கலை பகுதியில் நேற்று இரவு முதல் பெய்த கடமழையினால் வெள்ள நீர் புகுந்துள்ளதனால் கொட்டக்கலை லொக்கில் பகுதியில் சுமார் 40 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பகுதியில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதுடன் பாதசாரிகள் மற்றும் வர்த்தக நிலைய உரிமையாளர்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் தாழ்வான பிரதேசத்தில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படியும் அதிகாரிகளினால் பணிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் இதேவேளை தொடர் கனமழையின் காரணமாக ஹெட்டன் நுவரெலியா மற்றும் ஹெட்டன் கொழும்பு போன்ற பிரதான சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் மலையக பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதுமுள்ள 22 சிறைகளில் போதைப்பொருள் சோதனை அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட நீண்ட தாமதங்கள் காரணமாக 15,117 சந்தேக நபர்கள் விடுதலை பெற முடியவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட சிறிய அபராதங்களை கூட செலுத்த முடியாதனால் 28 சிறைகளில் உள்ள 1940 கைதிகள் மேலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அமைப்பில் நிலவும் கடுமையான நெரிசலுக்கு இந்த பிரச்சினைகளே முக்கிய காரணங்கள் என்றும் தேசிய தணிக்கை அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் போதைப்பொருள் பயன்பாடு வைத்திருத்தல் மற்றும் விற்பனைக்காக கைது செய்யப்பட்ட கைதிகளை மற்ற கைதிகளிடமிருந்து பிரிக்க தவறியதை கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளது. போதைப்பொருள் குற்றவாளிகள் பாதாள உலக செயற்பாட்டாளர்களுடன் ஒன்றாக தடுத்து வைக்கப்படுவதனால் சிறைகளுக்குள் பாதாள உலக நடவடிக்கைகள் அதிகரித்து இது சமூகத்தில் ஒரு கடுமையான நெருக்கடியை உருவாக்க வழிவகுத்துள்ளது என்றும் அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் மண்சரிவு குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இது தொடர்பான எச்சரிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நேற்று இரவு 11 மணிக்கு வெளியிடப்பட்டதுடன் இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சில பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அவற்றின் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் பச்பாகி கோரலே மற்றும் கங்கா இகல கோரலே ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் ஜட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ மற்றும் நோர்வோட் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்ட பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அவற்றின் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க மற்றும் தெகியோவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா தலவாக்கலை கொத்மலை கிழக்கு மற்றும் கொத்மலை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மேற்கு இரத்தினபுரி மாவட்டத்தின் நிவித்திகலை மற்றும் இரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கும் 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கை கடற்படையின் தளபதியாக கடமையாற்றிய போது ஜோசித ராஜபக்ச என்ற பிரதிவாதி பிரித்தானியாவின் அரச கடற்படை பயிற்சி கல்லூரியின் பாடநெறிக்கு செல்வதற்கு முறையற்ற விதத்தில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவிற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனூடாக முறையற்ற லாபத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பிரதிவாதியான ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதிவாதிகளுக்கு எதிராக ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை 8ஆகவும் இக்குற்றப்பத்திரிகைகள் தற்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதனை பிரதிவாதிகளிடம் கையளிக்க எதிர்காலத்தில் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை பிறப்பிக்கப்பட உள்ளது. இதுடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.